12 அடி இருக்க ஒரு சுறா கிட்ட ஒரு ரகசிய கடலை பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. தன்னோட எல்லைக்கு வந்து யாரையுமே உயிரோட இந்த சுறா விட்டதே கிடையாது. இவ்வளவு கொடூரமான ஸ்டேஜ்ல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் எப்படி அந்த கடல்ல இருந்து அந்த கொடூரமான சுறா கிட்ட தப்பிச்சு வந்தாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் 2016ல வந்த த ஷாலோஸ் அப்படின்ற படம். டைம் வேஸ்ட் பண்ணாம ஓபனிங் சீனுக்குள்ள வந்து ஜம்ப் பண்ணிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா கடற்கரை ஓரத்துல ஒரு பையன் ஃபுட்பால் விளையாண்டு அப்படியே வந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் கண்ணு முன்னாடி ஒரு கோப்ரோ கேமரா இருக்கு. அந்த கோப்ரோ கேமராவை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள ஒரு மனுஷனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்க் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இத பார்த்ததுமே இவன் பயந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா உடனே ஊர் மக்கள் கிட்ட இத பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்து ஓடி போறான். இப்ப அப்படியே 2 நாள் கழிச்சு பின்னாடி காட்டுறாங்க பாருங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா பாத்தீங்க அப்படின்னா மெக்சிகோல இருக்க ஒரு சீக்ரெட் பீச்சுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா வயித்துல இருக்கும்போது அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க இறந்து போயிருப்பாங்க கேன்சர் நோயால. அவங்க அப்பாவும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் கிட்ட பெரிய அளவுல பாசம் காட்டி இருந்திருக்க மாட்டாரு. ஹீரோயின் தன்னோட அம்மாவோட மெமரிஸ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அவங்க டிரைவர் கிட்ட சொல்லிட்டே வந்து அந்த பீச்சுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அவரும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை பீச்ல நிப்பாட்டிடுறாரு. ஹீரோயின் அப்படியே வெளில எந்திரிச்சு வர்றாங்க பாருங்க. அவங்க அம்மா போட்டோல இருந்த மாதிரியே அந்த பீச் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அதை பார்த்து அவங்க அம்மாவோட மெமரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட் அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாங்க அவங்க வந்து சர்ஃபிங் பண்றதுக்கு. அவங்க ஃபுட் பர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பேக்ல வச்சு ஒரு ஓரமா வந்து வச்சுட்டு அவங்க அம்மாவோட போட்டோ வந்து மறுபடியும் வந்து பாத்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ஃபிங் பண்றதுக்கு போர்டு எடுத்துட்டு கடல்ல வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி 2 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா மெக்சிகன் சிட்டி வந்து சேர்ந்தவர். இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து தெரியும். அப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க நான் வந்து கலிபோர்னியால இருக்க டெக்சாஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே உங்களை பார்க்க ஏதோ ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, அலைகள் எல்லாம் பெருசா வந்துட்டு இருக்கு, பார்த்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வராங்க பாருங்க. ஒரு பெரிய அலை வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே அவங்க சர்ஃபிங் போர்டு எடுத்துட்டு அந்த அலைகளுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவ் பண்ணி போறாங்க பாருங்க. அப்ப அந்த 2 பசங்களும் பாத்துறாங்க. அப்ப அந்த பசங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பொண்ணு ரொம்ப தைரியசாலி பொண்ணு தான் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஹீரோயின் அதுக்கப்புறமா அந்த 3 பசங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபன்னா அப்படியே சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படியே தண்ணியை விட்டு வெளில வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க உங்க தங்கச்சி கிட்ட நம்ம அம்மாவோட பீச் தான் இது, நான் அங்கதான் வந்திருக்கேன் அப்படின்னதும் அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறா. சோ அப்படியே அந்த பீச்சை காட்டிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்ப போனை பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட இருந்து ஹீரோயினோட அப்பா வந்து வாங்கிக்கிறாரு. ஆனா ஹீரோயினுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கு தயாராவே இல்ல. அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு உனக்கு என்ன மனசுல வேற யாரும் நினைச்சிட்டு இருக்கியா, சொல்லாம கொள்ளாம கூட வெளியே எங்கேயோ கிளம்பிருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா போனை வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் உங்களோட சர்ஃபிங் போர்டு எடுத்துட்டு திருப்பியும் போய் சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆயிடுது. அப்ப 2 பசங்க இருந்திருப்பாங்கல்ல அவங்க சொல்றாங்க இத பாருங்க நைட் ஈவினிங் ஆயிடுச்சு, ரொம்ப எல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் நான் வந்து சன்செட் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்ஃபிங் போர்டுல பார்த்துட்டு சன்செட்டை வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கீழ இருந்து ஏதோ வந்து போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு மேல ஒரு டால்பின் வந்து பாஞ்சு போயிடுது. நிறைய டால்பின் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கு ஈவினிங் அப்படின்றதுனால இவங்களும் அப்படியே அந்த டால்பினை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா இறந்து போன ஒரு பெரிய திமிங்கலம் இருக்கு. ரொம்ப அழுகுல ஸ்டேஜ்ல இருக்கு போல. சீகல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே அதை பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வைப்ரேஷன் வந்து உருவாகுது. இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வெளில வந்துடுறாங்க. சர்ஃபிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அலை வந்துட்டு இருக்கும்போது அப்படியே சர்ஃபிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏறி போறாங்க பாருங்க. அந்த ஷாட்ல சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு ஷார்க் வந்து நின்னுட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் அப்படியே சர்ஃபிங் பண்ணிட்டு வர்றாங்க பாருங்க. ஒரே அடி நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த பாறைகளை தேய்ச்சிட்டு போய் கீழே விழுகுறாங்க. அவங்களுக்கு அந்த சர்ஃபிங் போர்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும், ஒரு கயிறு மாதிரி. அந்த கயிறே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுது. அப்படியே ஹீரோயின் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வர்றாங்க பாருங்க. திருப்பி பிடிச்சு அவங்க காலையே கடிச்சு அப்படியே உள்ள இழுக்கும் பாருங்க. அந்த ஷார்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு இருக்குங்க அந்த காயம் நம்ம ஹீரோயினோட கால்ல. அவங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. யூடியூபோட இந்த கம்யூனிட்டி கைட்லைன் பாலிசிக்காக இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிளாக் அண்ட் ஒயிட் பண்றேன். இப்போ நீங்க பாத்து இருக்க அந்த தண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிஜமாவே மூவில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர்ல இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கொலைய பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்க் வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இறந்து போன திமிங்கலம் இருக்குல்ல அதோட பாடிக்கு மேல போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது கிட்ட போறாங்க. இப்ப அந்த இறந்து போன திமிங்கலத்துக்கு மேல உட்காந்துக்கிறாங்க. அப்ப அந்த சுறா என்ன பண்ணுது அப்படின்னா கீழே போய் அந்த திமிங்கலத்தை வந்து இடிக்க ஆரம்பிக்குது. முட்டி எப்படியாவது ஹீரோயின் வந்து கீழே விழுக்காட்டிடலாம் அப்படின்னு. இப்ப இவங்களே உதவிக்காக யாராவது பாத்துட்டு இருக்காங்க, பெருசா கத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த முன்னாடி 2 பசங்க பாத்தீங்க அப்படின்னா வண்டியில கிளம்பிட்டு இருப்பாங்க. இங்க இருந்து கை காட்டி கூப்பிட்டு இருக்காங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஹீரோயின் கூப்பிடுறது அவங்க 2 பேருமே கேட்கல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வண்டி அங்க இருந்து கிளம்பிடுது. ஹீரோயினும் உதவிக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சுறாவும் பாத்தீங்கன்னா கீழே இருந்துட்டு அந்த திமிங்கலத்தை வந்து பாத்தீங்கன்னா முட்டி மோதிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து விழுக்காட்ட. அப்ப அந்த சுறா பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய் திருப்பி வந்து முட்டிட்டு இருக்கும். அப்ப அது போற அந்த கேப்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. தூரமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாறை இருக்கு. அப்படியே அந்த சைடுல பாக்குறாங்க இந்த கடல்ல மாட்டிட்டு
மாட்டிக்கிட்டா அவங்க வந்து தப்பிச்சு போறதுக்காக சின்னதா வந்து ஒரு போட் மாதிரி இருந்திருக்கும் ரெட் கலர்ல. ஆனா கொஞ்சம் சர்க்கிளா ஸ்டீல்ல இருந்திருக்கும். அது வந்து அந்த சைடுல இருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கு. அந்த பாறை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. அப்ப அந்த பாறைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த சுறா விடுற கேப்ல ரொம்ப அதிகமா வந்து ஸ்விம் பண்ணி நேரா அந்த பாறைக்கு வந்து போயிடுறாங்க. இப்ப அந்த பாறை மேல படுத்துட்டு தான் அவங்க காயத்தை பாக்குறாங்க பாருங்க. அவ்வளவு பெருசா இருக்கு. பெரிய அந்த காயத்தை பார்த்து ஹீரோயின் அப்படியே கத்திட்டு இருக்காங்க. ரத்தமா அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இந்த சீன் எல்லாம் நீங்க படத்தோட பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இப்ப இவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால இந்த டைம்ல இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்ப இவங்க காதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயர் ரிங் வந்து மாட்டிருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க கழுத்துல இருக்க செயினை யூஸ் பண்ணி அந்த காயத்துக்கு வந்து ஸ்ட்ரிப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட இயர் ரிங்கையும் அவங்க செயினையும் வந்து வச்சு காலுக்கு வந்து ஸ்ட்ரிப் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவு ஒரு மாதிரி இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம் படத்துல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்பா போட்டுட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. அவ்வளவு வலி அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பாறை முழுக்களுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ரத்தமா தான் இருக்கு. இப்ப ரொம்ப டயர்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல படுக்கிறாங்க. பட் பிளட் அதிகமா போயிட்டே இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டு இருந்திருப்பாங்க அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல. அப்ப அந்த ஜாக்கெட் எடுத்து அதை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. அந்த காலை கவர் பண்ணிட்டு அப்படியே வந்து சாயிறாங்க பாருங்க. பாத்தீங்கன்னா சன்செட் ஆகி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீகிள் வந்து இருந்திருக்கும். இப்ப டைல்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் நைட் எந்திரிக்கிறாங்க. குளிர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுது. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா போத்திக்கிறதுக்கு கூட வேற எந்த துணியும் கிடையாது. என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கால்ல கட்டியிருந்த அந்த ஜாக்கெட் அவுத்து அதுல கைக்கு போடுற அந்த ஓட்டை மட்டும் இருக்குல்ல, அந்த ஓட்டையை மட்டும் கட் பண்ணி அப்படியே எடுத்து அதை மட்டும் பாத்தீங்கன்னா காலுக்கு ஒரு மாதிரி வந்து கவர் பண்ணிட்டு அந்த ஜாக்கெட்டை போட்டு ஒரு மாதிரி ஜிப்பை வந்து போட்டு வந்து தூங்கிடுறாங்க. பட் அவங்களால தூங்க முடியல. அப்ப தூரமா பாக்குறாங்க யாரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கரையில வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கத்தி கூப்பிட்டு இருக்காங்க. அவரை நைட் அதிகமா இருக்கிறதுனால நாய்ஸ் எதுவுமே பெருசா இருக்காது இல்ல. அந்த தூங்கிட்டு இருக்கவருக்கும் நம்ம ஹீரோயின் பேசுறது வந்து கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே அவர் எந்திரிக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ், நம்ம ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். சோ ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கரெக்டாவே வராது. நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டிட்டு இருக்காங்க. அவரும் ஏதோ ஹீரோயினுக்கு கை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க இருந்து கை காட்டிட்டு இருக்காரு. இப்பதான் பாட்டில் ஒண்ணு கீழே போறாரு. பாத்தீங்க அப்படின்னா நைட் பூரா நல்லா சரக்கு அடிச்சிட்டு அந்த கரைக்கு சைட்ல வந்து படுத்து இருந்திருப்பாரு. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க டெலிபோன் இருக்கு, டெலிபோன்ல கால் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப சைட்ல அவங்க ஏதோ காட்டுறது தெரிஞ்சதுமே அந்த ஆள் பாத்தீங்க அப்படின்னா சைட்ல அந்த பேக் இருக்கிறது வந்து பாக்குறாரு. அப்ப உடனே அங்க போறாரு பாருங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொருளுங்கெல்லாம் இருக்கு. ஒவ்வொன்னா ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவர் வந்து ஹெல்ப்புக்கு போய் கால் பண்ணி நம்மள இங்க இருந்து கூட்டு போய்வாரு அப்படின்னு. ஆனா அந்த ஆள் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் சரக்கு வந்து காசு இல்லையோன்னு இருந்தது போல ஹீரோயினோட பர்ஸ்ல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்து தன்னோட பாக்கெட்ல வந்து வச்சுட்டு ஹீரோயினோட போனையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோயினோட பேக் பாக்கெட்டையும் போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆள் டாட்டா கட்டிட்டு போக பாக்குறது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நீங்க அது வந்து எடுத்துக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு ஹெல்ப்புக்கு கால் பண்ணுங்க, ஹெல்ப்புக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டே இருக்காங்க. இந்த ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேசுறது எதுவுமே புரியல. அப்படியே கடலை பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயினோட சர்விங் போர்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடுல இருக்கு. இதை எடுத்து கைலாங்கடைக்கு போட்டு 4 நாளைக்கு வந்து சரக்கு வந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பாத்தீங்க அப்படின்னா பேக் அந்த சைடுல வச்சுட்டு நேரா தண்ணியில அப்படியே நீச்சல் அடிச்சு போய் அந்த சர்ஃபிங் போர்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு பாருங்க. உள்ள வரும்போது ஹீரோயின் சொல்றாங்க வராதீங்க இங்க ஷார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆளுக்கு தான் எதுவுமே புரியாது. அப்படியே அந்த சர்ஃபிங் போர்டை எடுத்துட்டு நீந்தி வெளில போறாரு பாருங்க. இப்ப ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இவர் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. அப்ப நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இவ்வளவு நேரம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு கரையை பாக்குறாங்க பாருங்க. அங்கதான் ஒரு காட்சி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரை ஒதுங்குறாரு. அவரோட இடுப்புக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடும் அவரோட இடுப்புக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடாவும் கிடக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா வேற வேறையா கிடக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிராங்க. தூரமா இருந்து பாத்துட்டு ஒரே கடியில 2 துண்டா வந்து அந்த ஷார்க் வந்து போட்டு போயிருந்திருக்கும். அவர் அப்படியே கரை ஒதுங்கி இருக்காரு. அப்படியே நைட் வந்து தூங்கிடுறாங்க ஒரு மாதிரி. அப்படியே மார்னிங் வந்து காட்டுறாங்க பாருங்க. அடுத்த நாள் அந்த சீகள் பாத்தீங்கன்னா பெருசா கத்திட்டு இருக்கு. என்ன மாற்று அப்படின்னா நேத்து சர்ஃபிங் பண்ணிட்டு 2 பேர் போயிட்டு இருப்பாங்கல்ல ஹீரோயினோட, அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் சர்ஃபிங் பண்றதுக்காக அங்க வந்து வந்திருப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்ததுமே அவங்க நினைச்சுறாங்க ஏதோ இல்யூஷன் தான் அப்படின்னு. பட் கிட்ட வரும்போதுதான் அவங்களுக்கு தெரியுது நிஜமாவே அவங்க இங்க வர்றாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க தயவு செஞ்சு இங்க வராதீங்க, ஷார்க் இருக்கு, உடனே போய் எமர்ஜென்சிக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்ப அதுல ஒருத்தருக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா கரைக்கு போறாரு ரெஸ்கியூ டீம் வந்து கால் பண்றதுக்கு. ஒரு மெக்சிகன் மட்டும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கரையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படியே நேரா போயிட்டு இருக்காரு பாருங்க. அந்த ஷார்க் அப்படியே ஜம்ப் பண்ணுமா, அப்படியே அவர் கடிக்குது பாருங்க. அவரோட சர்ஃபிங் போர்டே பாத்தீங்கன்னா அப்படியே சுக்குநூறா நொறுங்கி ஹீரோயினோட பாறைக்கு மேல வந்து விழுகுது. அவர் அப்படியே அவ்வளவுதான் அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டாரு. இப்ப இந்த மெக்சிகனை பார்த்து அந்த ஷார்க் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து வந்துட்டு இருக்குமா. அப்ப அவரும் ஹெல்ப்புக்காக அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து அந்த பாறை கிட்ட வந்து நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயினை கையை கொடுத்து அப்படியே தூக்கி எடுத்துலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பாருங்க. ஒரு இழு அவரை வந்து அப்படியே அந்த ஷார்க் கீழே இழுத்துடுது. கொஞ்ச நேரத்துல அந்த நீல கலர் தண்ணீர் பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு கலர்ல மாற ஆரம்பிக்குது. ரொம்ப டிப்ரெஷன்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஆஃப்டர்நூன்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சன்னு போட்டு வாங்கிட்டு இருக்கு. அந்த உடைஞ்சு போன சர்ஃபிங் போர்டை வந்து தன்னோட தலைமையில வந்து வச்சு கவர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தூங்குறதுக்கு. பட் அவங்களால தூங்க முடியல. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த மெக்சிகன் வந்து அவரோட தலைமையில ஒரு கோப்ரோ கேமரா வந்து மாட்டி இருந்திருப்பாரு. அந்த கேமரா மட்டும் அங்கங்க வந்து சுத்திட்டு இருந்திருக்கும். இப்ப அந்த கேமரா பார்த்து நம்ம ஹீரோயின்
என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து வச்சு நம்மளால வந்து ஹெல்ப்புக்கு வந்து கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷார்க் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும். சுறாக்கள் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட இரையை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அந்த இரையை வந்து சுத்து போடும். இந்த ஒரு சுறாவும் அதே மாதிரி தான் சுத்து போட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த சுறா நம்ம ஹீரோயின் இருக்க அந்த பாறையில இருந்து தூரமா அந்த இறந்து போன திமிங்கலம் இருக்குல்ல அதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிக்க டைம் எடுத்துக்கும். இப்ப இதை நோட் பண்ண ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க டைமர்ல வந்து 30 செகண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி அப்படியே அந்த சுறா இவங்களோட பாறையை தாண்டி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள குதிச்சிடுறாங்க தண்ணிக்குள்ள. உள்ள குதிச்சு இந்த கோபுரோவை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோபுரோ பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு கீழே வந்து போயிடுது. இப்ப அதை எடுக்கிறதுக்காக ஹீரோயின் அப்படியே கீழே போறாங்க பாருங்க, டைம் அவுட் ஆயிடுது. மறுபடியும் சுறா வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துச்சு. இப்ப ஹீரோயினோட ரத்த வாட எடுத்து அப்படியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வருமா, ஹீரோயின் தண்ணீர் கீழே போயிடுறாங்க. அப்ப ஒரு பெரிய பாறை இருக்கு, பாறைக்கு அந்த சைடுல தான் அந்த சுறா இருக்கு. அப்ப அந்த சுறாவால அந்த பாறையை தாண்டி வர முடியல. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. ஜெல்லி ஃபிஷ் கிட்ட இருக்க ஒரு விஷம் உள்ள ஒரு செடி இருக்கு. அந்த செடி கிட்ட அந்த சுறா முட்டு போட்டதுமே பாத்தீங்க அப்படின்னா அது அந்த இடத்துக்கு வராம இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க நம்ம ஹீரோயின். அந்த சைடுல பாத்து போல அந்த ரெட் கலர்ல இருக்க அந்த டவர் மாதிரி இருக்கும் காப்பாத்துறதுக்கு. அது வந்து கீழே பேஸ்மெண்ட்ல வந்து ஒரு சங்கிலியில மாட்டி இருக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா நிறைய ராடு கம்பிகள் இருக்கு, கூரான கம்பிகள் வந்து மேல நீட்டிட்டு இருக்கு. இதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த சுறா கிட்ட இருந்து மறுபடியும் தப்பிச்சு அந்த கோபுரோவோட அப்படியே பாறைக்கு வந்து வந்துட்டாங்க. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காங்க கோபுரோவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கோபுரோ ஓபன் பண்ணி அதுல இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு ஹீரோயின் தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்படி இந்த சீக்ரெட் பீச்ல வந்து மாட்டிக்கிட்டேன், என்னோட வீடு வந்து டெக்சாஸ்ல இருக்கு, தயவு செஞ்சு என்ன வந்து ஹெல்ப் பண்ணுங்க, சப்போஸ் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவை எங்க அப்பா கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்கப்பா உங்களை வந்து நான் ரொம்ப லவ் பண்றேன், ஆனா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட பேச பாசமே காட்டல, தங்கச்சி சரி நீங்க வந்து ரொம்ப பாசம் காட்டி அவளை வந்து வளங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோயின் அப்படியே வந்து அழுதுட்டாங்க. அழுதுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா என்கிட்ட இப்போ ஒரு பிளான் இருக்கு, சப்போஸ் இந்த பிளான் ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் உயிரோட வருவேன், அப்படி ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன மறந்துடுங்க, தங்கச்சியை சரி ஒழுங்கா வளங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபுரோ வந்து கட் பண்ணி அதை பாத்தீங்கன்னா மறுபடியும் சேல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அதை கடல்ல வீசிட்டு அவங்களோட பிளானை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரெட் கலர்ல ஒன்னு இருந்திருக்கும்ல அந்த போட் மாதிரி, அப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும் தப்பிக்கிறதுக்காக. சோ அதெல்லாம் வச்சு வரப்போற ஏதாவது ஒரு கப்பல்ல வந்து ஹீரோயின் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றதான் இவங்க பிளான். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெல்லி ஃபிஷ் வந்து கீழே வரது பாக்குறாங்க. அந்த ஷார்க்கு தான் அந்த ஜெல்லி ஃபிஷ் பாட்டாலே ஆகாது. அப்படி இருக்கும்போது இந்த ஜெல்லி ஃபிஷோட சேர்ந்து நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெல்லி ஃபிஷ் கூட்டம் ரொம்ப அதிகமா வர மட்டும் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப அதிகமா வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ் கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிடுது. ஷார்க்கும் பாத்தீங்கன்னா அந்த சைடுல போயிடுது. ஹீரோயின் நேரா என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அந்த வாட்டருக்குள்ள ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்விம் பண்ணி நேரா போயிட்டு இருக்காங்க உள்ள. ஷார்க் உள்ள வந்துடுது. உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜெல்லி ஃபிஷ் கிட்ட அடி வாங்கி ஒரு மாதிரி ஹீரோயின் கடிக்க வந்து வந்துடுது. அந்த ஷார்க்கு பாத்தீங்கன்னா இது எதுவுமே அஃபெக்ட் பண்ணல, அப்படியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டவரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அதுல ஏறிடுறாங்க பாருங்க. அது பாத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாளா இருந்திருக்கும். அதுல ஒரு ஏணி கம்பியை பிடிக்கிறாங்க பாருங்க, அது ரொம்ப இத்து போயிருக்கு. சோ அப்படியே அது கழண்டுகிட்டு கீழே விழுகுமா. நம்ம ஹீரோயின் அந்த ஷாட்ல ஸ்லோ மோஷன்ல வந்து காட்டுறாங்க. அந்த சூறாவோட முதுகிலே வந்து விழுந்துடுறாங்க. விழுந்த ஹீரோயின் ரொம்ப கோபத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ராடு கம்பி எடுத்து சூறாவோட முதுகிலே வந்து இறக்கிடுறாங்க. இறக்குறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வலி அதிகமாயிடுது. நேரா என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணீர் கீழே வந்து போயிடுது. நம்ம ஹீரோயினும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த டவருக்கு மேல வந்து ஏறிடுறாங்க. ஹீரோயின் மேல இருக்க கோபத்துல பாத்தீங்கன்னா அந்த டவரை வந்து உடைக்க ஆரம்பிக்குது. அதுல இருக்க ஒரு செயின் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அருந்து கீழே வந்து விழுக ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்றது அப்படின்னா. அப்ப பெருசா ஒரு சவுண்ட் கேக்குது. ஹீரோயினை உத்து பாக்குறாங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐலாண்டுக்கு சைட்ல இருந்து இந்த கப்பலுங்க எல்லாம் பெருசா வரும்போது ஒரு சவுண்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்ல, அந்த சவுண்ட் தான் அது. இப்ப இந்த கப்பலுக்கு நம்ம எப்படியாவது நம்ம இங்க இருக்கதை வந்து காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தேடிட்டு இருக்காங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு. சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா பிளேர் கன்ஸ் இருக்கு. ஒரு பிளேர் கன், அதுக்கப்புறமா ஒரு 6 புல்லட் இருக்கு. அந்த 6 புல்லட்ல பாத்தீங்க அப்படின்னா 4 புல்லட்டை யூஸ் பண்ணி இவங்க இருக்க இடத்த வந்து ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கப்பல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்து திரும்பி மறுபடியும் வந்து போயிடுது. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உடைஞ்சு ரொம்ப சோகத்தோட அந்த டவர் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த ஷாட் அந்த முன்னாடி அந்த சீக்வன்ஸ்ல அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா கோபுரம் எடுத்துட்டு போயிருந்திருப்பான்ல, அப்பதான் அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோபுரம் வந்து எடுத்திருப்பான். எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறேன் நம்ம ஹீரோயின் உள்ள சொல்லிருக்க எல்லா விஷயங்களும் இருக்கு. உடனே ஒரு மகள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அப்படியே வந்து உள்ள ஓடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் நம்பிக்கை எல்லாம் இழந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுல நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னலாம் சொல்லி இருந்திருப்பாங்களோ அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒவ்வொன்னா வந்து மைண்ட்ல இருந்து வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஷார்க் பாத்தீங்கன்னா கீழ இருந்து இடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப கோபத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஜாக்கெட்டை கழட்டிட்டு அப்படியே அந்த பிளார் கன் எடுத்துட்டு ஏன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அந்த ஷார்க்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கிட்ட வந்துட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. பட் வாட்டர் அப்படின்றதுனால பெருசா அந்த ஷார்க்கு வந்து அஃபெக்ட் பண்ணல. இப்போதான் நம்ம ஹீரோயின் திரும்பி ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இந்த வேல் மீன் இருக்குல்ல, அதாவது திமிங்கலங்கள், இந்த திமிங்கலங்களுக்குள்ள இயற்கையாவே அதுங்களோட பாடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்க நார்மலா திங்க் பண்ணிக்கோங்களேன், கெரோசின் பெட்ரோல் அளவு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆயில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த இறந்து போன அந்த திமிங்கலத்துல இருந்து அந்த ஆயில் பாத்தீங்க அப்படின்னா வெளில வந்து லீக்
ஆகி போயிட்டு இருக்கு. தண்ணி மேல படர்ந்து இருக்க அந்த ஆயில பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஐடியா வந்திருக்கும். இப்ப அந்த ஷார்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில கிராஸ் பண்ணி தான் வரும். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அந்த ஃபிளார் கனை யூஸ் பண்ணி ஷூட் பண்றாங்க பாருங்க அந்த ஷார்க்குக்கு. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அந்த நெருப்பும் அப்படியே அந்த ஷார்க்கோட மேல இருக்க துடுப்புல வந்து பட்டுடுது. அப்படியே அதோட துடுப்பை வந்து எரிய ஆரம்பிக்குது. ஆனா வாட்டர் அப்படின்றதுனால திருப்பி தண்ணிக்குள்ள வந்து ஜம்ப் பண்ணி அது வந்து நூத்துட்டு ஹீரோயின் மேல ரொம்ப கோபத்தோட அப்படியே அட்டாக் பண்ணுது பாருங்க. அந்த டவரே பாத்தீங்கன்னா உடஞ்சிட்டு கீழே வந்து விழுந்துருது. ஒரே ஒரு சின்ன சங்கிலி மூலமா தான் அந்த டவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த உள்ள இருக்க அந்த ஒவ்வொரு வளையங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஷார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா கடிச்சுக்கிட்டு ஹீரோயின் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொன்னா கடிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஷார்க்கோட ஒரு வாய் அந்த கம்பில போய் மாட்டிக்குது. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து இவங்களுக்கு இந்த ஷார்க்கை விடணும் அப்படின்ற எண்ணமே இல்ல. இப்ப அந்த சங்கிலி தொங்கிட்டு இருக்கும்ல அதுக்கு கீழே மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த இரும்பு ராட் கம்பிகளை வந்து பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. உடனே அந்த சங்கிலி அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில வந்து சுத்திக்கிறாங்க. கையில சுத்திட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க அந்த சங்கிலியை வந்து திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அறுக்கிறதுக்கு. இப்ப அந்த சைடுல அந்த ஷார்க்கும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வாயில மாட்டிட்டு இருக்க அந்த ராட் கம்பியை வந்து விட்டு வெளில வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சரியான டைமிங்ல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷார்க்கும் அதை விட்டு வெளில வந்துருது. நம்ம ஹீரோயினும் கரெக்டா அந்த டைம்ல அந்த சங்கிலியை வந்து உடைச்சிடுறாங்க. உடைச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நேரா கீழே போறாங்க பாருங்க. அந்த சங்கிலியோட வெயிட் வந்து இவங்களை வந்து கீழே இழுத்துட்டு இருக்கும். இப்ப ஹீரோயின் தான் போறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த ஷார்க்கும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வந்து வந்துட்டு இருக்கு. அந்த ராட் கம்பியை நோக்கி வந்து நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. ஷார்க்கும் வந்து பின்னாடி வந்துட்டே இருக்கு. சோ வீடியோ பாக்குறவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து தெரியும். நேரா அந்த ஷார்க்கு ஹீரோயின் வந்து கடிக்கலாம்னு சொல்லி பின்னாடி போயிட்டு இருக்கும்போது கம்பி கிட்ட போனோம்னா ஹீரோயின் வந்து அந்த சங்கிலி வந்து விட்டுறாங்க. வாயை திறந்துட்டு தான் இவர் வந்திருப்பாரு. அப்படியே பாத்தீங்கன்னா நேரா அந்த கம்பிங்க எல்லாம் போய் அந்த ஷார்க்கோட வாயில வந்து கூத்தி அப்பயே வந்து இறந்து போகுது. அப்ப அதோட ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போகுது. எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்ச அந்த ஷார்க்கோட ரத்தமும் கடைசியா போறது அப்படின்றத நினைச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து சாட்டிஸ்ஃபைடா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஷார்ட் அந்த பையன் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள போய் அவரோட அப்பா வந்து கூட்டு வந்திருப்பாங்க. அந்த அப்பா யார் அப்படின்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இந்த பீச்ல டிராப் பண்ணி இருப்பார்ல ஒரு டிரைவர். அவர் தான் அந்த டிரைவர். அவர் தான் அந்த பையனோட அப்பா. அவரு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சர்ஃபிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களோட ஒரு பாடி வந்து கரை ஒதுங்கி இருக்கிறத வந்து அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அங்கங்க தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பாடி அப்படியே கரை ஒதுங்கி வர்றத வந்து அவர் பாக்குறாரு. உடனே அவரோட பையன் கிட்ட ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோயின் அப்படியே வந்து கரையில போட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு பாருங்க. அவங்க கிட்ட கான்சியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் அவங்க குடிச்ச தண்ணி எல்லாம் அப்படியே கொப்பளிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க பாருங்க. ஒரு தடவை ஹீரோயினோட அம்மா வந்து அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஹீரோயினை பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினும் பாக்குறாங்க பாருங்க. அப்படியே ஷார்ட் பாத்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பழையபடி ஹீரோயினோட ஊர்ல தான் வந்து காட்டுறாங்க டெக்சாஸ்ல. அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க தங்கச்சி அவங்க அப்பாவோட சேர்ந்து இன்னொரு பீச்ல பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபிங் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து சர்ஃபிங் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்காரு. சோ அப்படியே வந்து தி ஷாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா த்ரில்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்து என்ன மூவி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நான் இந்த வீடியோ ரொம்ப பெரிய ஒரு உழைப்புக்கு பின்னாடி தான் இருக்கு. சோ இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பட்டனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான மூவி எக்ஸ்பிளனேஷன்ல மறுபடியும் சந்திக்கலாம். பி கனெக்டட், டேக் ஆஃப்.